வெல்கம் டு ஐன்ஸ்டைன் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். இது வந்துட்டு இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் 2z ப்ளஸ் 1 பை iz ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது இமேஜினரி, ஐஎம்னா இமேஜினரி. ஷோ தட் த லோக்கஸ் ஆஃப் z அஸ் இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். இமேஜினரி ஐ கொடுத்துருக்காங்க, ஐஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இமேஜினரி ஈக்குவல் டு z 2z ப்ளஸ் 1 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் நம்ம கிடைக்கும். அப்போ ஐஎம் ஈக்குவல் டு ஈக்குவல் டு போகிறோம். ஐஎம் இன்ட்டு இந்த ஜெட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 இன்ட்டு z ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு ப்ளஸ் 1 பை ஐ அப்படியே கொடுத்துட்டாங்க. ஜெட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 அப்படி போட்டு ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறோம்னா இது 2 உள்ள இன்ட்டு பண்ணும். ஐஎம் இமேஜினரி இன்ட்டு 2x ப்ளஸ் 2iy ப்ளஸ் 1 இங்கே உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 2iy ப்ளஸ் 1 பை இது ஐயும் உள்ளே இன்ட்டு பண்ணும். ix ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைக்கும். அப்புறம் இமேஜினரி இது எப்படி எழுதலாம்னா இமேஜினரியை தனியாக எழுதிட்டு ரியல் தனியாக எழுதணும். 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐயை காமனாக வெளியே எடுத்துகிட்டு 2y அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பை ஐயை அப்படியே போட்டுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 3y மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி வருது ஈக்குவல் டு 0. எல்சிஎம் எடுக்க போகிறோம். 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ், இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே மைனஸாக மாறிடும். இப்போ கொடுத்துருக்க கொஷின் அப்படியே தான் எழுதணும். அப்போது எழுதும்போது இமேஜினரி தனியாக எழுதியிருக்காங்க, இங்கே ரியல் தனியாக எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே எழுதும்போது இங்கே மைனஸ் ஒய் மைனஸ் மட்டும் இங்கே வரும், இங்கே மைனஸ் மட்டும் தான் வரும். அவ்வளோதான் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். ஐஎம் இமேஜினரி இன்ட்டு 2x ப்ளஸ் 1 இது வந்துட்டு நம்ம 1 மைனஸ் இது இன்ட்டு பண்ணும்போது 1 மைனஸ் ஒய் மைனஸ் 1x இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு 2y 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் 2y எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பை கொடுத்துருக்க வேல்யூ நம்ம அப்படியே ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். 1 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டு ஈக்குவல் டு 0 சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் இமேஜினரி இன்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் எழுதலாம். அப்போ 2x ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 4i அப்புறம் மைனஸ் ஐ 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு 2y 1 மைனஸ் 4 1 மைனஸ் ஒய் இன்ட்டு இது வந்துட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் அப்படி இருக்குது. இது வந்துட்டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் அப்படி இருக்குது. இப்போ 2y எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். பை இது அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவை இன்சைட் 0க்கு இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா ஒரு நிமிஷம் மல்டிபிள் பை மைனஸால் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நம்ம கொடுத்துருக்க கொஷினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் படி வந்துச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.